இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkartோட பேனோ பே லேட்டர்ல நடக்கக்கூடிய ஸ்கேம் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்கோட ஃப்ராட பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்டா ஒரு வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தோம் நேத்து வீடியோல. ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்ன மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் இதில் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Flipkart பேனோ பே லேட்டர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து Flipkart பேனோ பே லேட்டரில் என்ன ஸ்கேம் வந்து போகுது, அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு ஃப்ராட். அதாவது நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் இஎம்ஐயில் வந்து பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி இவனும் ஒரு ஃப்ராட் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் பொருள் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயராக நான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுல இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேனோ பே லேட்டரில் யூஸ் பண்ணுறதுலையும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேம் வந்து போகுது. ஸோ அதையும் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக வந்து காமிக்கிறேன். ஸோ அதனால் ஐடிஎஃப்சி பேங்கையும் நம்பாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு Flipkartோட பேனோ பே லேட்டரை சுத்தமாக நம்பாதீங்க. Flipkartோட பேனோ பே லேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மணி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து யூஸ் பண்ணுவேன்னா அது உங்களோட சாய்ஸ். ஸோ நீங்கள் மணி லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Flipkartோட பேனோ பே லேட்டரில் நடக்கக்கூடிய ஸ்கேம் இதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து எப்படி எனக்கு வந்து காசு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா Flipkartல இருந்து இந்த பேனோ பே லேட்டருக்கு யாருக்கெல்லாம் கிரெடிட் லிமிட் இருக்குதோ இவங்கள மட்டும் தான் ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறானுங்க. ஸோ இந்த ஸ்கேம் கால் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Flipkartோட கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கால் வர்ற மாதிரியே ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Flipkartலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐவிஆர் கால் தான் வந்து வரும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை ஒருத்தர் ஹேக் பண்ணி இல்லீகலாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து நீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். நீங்களும் வந்துட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டு 2 நம்பரை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, அப்போ அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ அதுக்கு அடுத்தது ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி அதை கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, ஸோ அதில் உள்ள அமௌண்ட்டை வந்து எவனோ ஒருத்தன் யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான், அதை கேன்சல் பண்ணணும். நீங்கள் ஓடிபி வந்து ஐவிஆரில் தான் என்ட்ரு பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா உங்களோட பேனோ பே லேட்டரில் இருந்து இந்த சோனி பிளே ஸ்டேஷன் அப்படிங்கிற கிஃப்ட் கார்டு இது வந்து எதுக்குமே உதவாது. கிட்டத்தட்ட அது வந்து கேம் விளாடுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையும் ஷாப்பிங்லாம் பண்ணவே முடியாது. இதை வந்து அந்த ஸ்கேமர் என்ன பண்ணிடுறான்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி விட்டுருதான். வெறும் சிங்கிள் ஓடிபியில் எனக்கு 15,500 ரூபாய், அதுவும் ஒரு ஆர்டர் கிடையாது, கிட்டத்தட்ட 8 ஆர்டராக தனித்தனி 5,000, 4,000, 2,500, 3,000 இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணி விட்டுருக்கான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கரண்டில் நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இதையும் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அடுத்து பின்னாடியே கால் வந்து மறுபடியும் அது கேன்சல் ஆகல, மறுபடியும் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க தான் செஞ்சது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது மறுபடியும் நான் ஓடிபி கொடுத்தேன்னா என்கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டையும் நாமும் போட்டு விட்டுருப்பான். ஸோ இதே ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து அவருக்கு 25,500 ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனையினால அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி Flipkartல கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவோ போராடி கேட்டால் கடைசியில் 40 நாள் வரைக்கும் கிளியர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லிட்டானா இதை வந்து பண்ணி தர முடியாது, ஸோ இதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து காசை ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் Flipkartல வந்துட்டு இதை கேன்சல் பண்ணன்னு நினச்சா அவனுங்களால முடியும், ஆனால் அவனுங்க பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இது அதில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்டான ஸ்கேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கிஃப்ட் கார்டு வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு கிஃப்ட் கார்டு ஆர்டர் பிளேஸ் ஆகாது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் லிமிட் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓடிபி மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். அந்த ஓடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு பொருளை நம்ம Flipkartல ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓடிபி வரும்போது அந்த ஓடிபிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜில் இத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே தான் ஓடிபி இருக்கும். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ஒருத்தன் ஹேக் பண்ணுறான். ஸோ இதில் வந்து அமௌண்ட்டுக்கு தான் இந்த ஓடிபி வந்திருக்கு
வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த பேனோ பே லெட்டரில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லாகின் ஓடிபி மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஓடிபி அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களோட மொத்த பணமும் வந்து போயிடும். இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எந்த விதத்திலும் சப்போர்ட்டே பண்ண மாட்டானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ராட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டை டேக் பண்ணி ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இங்கிலீஷில் டைப் படித்து அதே மாதிரி வந்து இதே மாதிரி பேனர் டிசைன்லாம் பண்ணி அவனோட ஸ்கேம் எல்லாத்தையுமே நான் போட்டு டெய்லி அவனை டார்ச்சர் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க துளி கூட நமக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால ஃப்ளிப்கார்ட்டை நம்பாதீங்க. ஒன் ஆஃப் த ஃப்ராடு கம்பெனி. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த ஹேக்கருக்கும் அந்த மெர்ச்சன்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளிப்கார்ட் இந்த 3 பேருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அதனால தான் அவன் கண்டினியூஸாக இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிஃப்ட் கார்டு ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேனோ பே லேட்டர் இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணி அவன் ஆர்டர் பண்ணுறான். நமக்கு இந்த பேனோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னு வைங்களேன், அவன் கிஃப்ட் கார்டு ஆர்டர் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு பொருளை நம்ம பேரில் ஆர்டர் பண்ணி விட்டா கூட நம்ம அந்த பொருளை ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான காசை கொடுத்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வருது அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் கிஃப்ட் கார்டு ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி மோஸ்ட்லி கிஃப்ட் கார்டில் கொடுக்க மாட்டான். ஸோ இதை தான் அவன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறான். அதாவது நம்ம கிஃப்ட் கார்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிமிட் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துட்டு கிஃப்ட் கார்டு வந்து கொடுக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை யூஸ் பண்ணி தான் அவன் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறான். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்குது. சரி, நமக்கு ஃப்ளிப்கார்ட்காரன் தான் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேனோ பே லெட்டரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ராட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க் தான். ஸோ இந்த ஒரு பேனோ பே லெட்டருக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, பவர் பை IDFC பேங்க். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் கிட்டத்தட்ட 2 இயராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன் IDFC ஒரு பக்கா ஃப்ராட் பேங்க். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்கில் நீங்கள் EMIயில் வந்துட்டு பொருள் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. அதே மாதிரி வந்துட்டு பூர்விகா இந்த மாதிரியான மொபைல் கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு EMIயில் பொருள் வாங்கி தருவான். ஸோ அந்த மாதிரி பொருள் வாங்கி தரும்போது அவன் IDFC பேங்க்கில் லோன் போட்டு வாங்கி தந்தானா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதில் தான் நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்குது. நான் வந்து IDFC பேங்கை 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் ப்ராப்ளம் வந்தது கிடையாது. எப்போ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்காரங்க சப்போர்ட் பண்ணலை. அதனால நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IDFC தான். சரி, இவனை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ என்னோட கால் ஹிஸ்ட்ரி ப்ரூஃபை வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து பேசியிருக்கிறது இன்னும் நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கால் பண்ண மாதிரி இருக்குதா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் இவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஸோ இவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொன்னான். நான் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஒருத்தன் வந்து 15,500 ரூபாய்க்கு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டான். ஸோ இதை வந்து எனக்கு கேன்சல் பண்ணி எனக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் பக்காவாக பேசி கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துட்டு 15 நாள் டைம் கேட்டான். 15 நாள் கழிச்சு நான் தான் கால் பண்ணனே தவிர அவனுங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸ்லையுமே இல்லை. அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு மறுபடியும் 15 நாள் கேட்டான். சரின்னு 15 நாள் கொடுத்து வெயிட் பண்ணி மறுபடியும் கால் பண்ணால் அடுத்தது என்ன கேட்டான்னா டாக்குமெண்ட் என்னன்னா உங்களோட KYC டாக்குமெண்ட் வந்து கேட்டான். சரி, KYC டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்டான், அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு உங்களோட சிபில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த சிபில் ரிப்போர்ட் இந்த 15,000 நான் ரீஃபண்ட் வந்து இவன் மேக்ஸிமம் தர வாய்ப்பே கிடையாது. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட 30 நாள் அதிலே கிராஸ் ஆயிருச்சு. ஆனாலும் ஒன்றுமே பண்ணி தரல. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரி இதையும் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணால் சிபில் ரிப்போர்ட்டு அமௌண்ட் பே பண்ணாமல் சிபில் ரிப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதையும் வந்துட்டு ஒவ்வொரு வெப்சைட்டாக சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு சிபில் ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த சிபில் ரெக்கார்டோட MP சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 MB. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயிலே அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பெரிய MP சைஸில் இருக்கிறது அவங்களுக்கு சென்ட் ஆகாது. ஆனால் இதை அனுப்பி அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு தான் எனக்கு ரீப்ளை பண்ணுறான், உங்களோட சிபில் ரிப்போர்ட் வந்து ரிசீவ் ஆகலை, மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 30 நாள் கிராஸ் ஆகிட்டு அகைன்ஸ்ட் ஒரு 20 நாள் கழிச்சு நான் வந்துட்டு அந்த 30 நாளுக்கு அப்புறமா நான் சிபில் ரிப்போர்ட் அனுப்பியும் அவன் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து KYC டாக்குமெண்ட் மட்டும் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, சிபில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலைன்னு அந்த டைமில் ரீப்ளை பண்ணாமல் 20 நாள் கழிச்சு ரீப்ளை பண்ணுறான். எனக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டுட்டான். பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ளிப்கார்ட் பேனோ பே லேட்டரில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளே பே பண்ணலைன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு பெனால்ட்டி 549 ரூபா. அதாவது இந்த ஃப்ராடு பை IDFC பேங்க்கில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 549 ரூபா அடிஷ்னலாக தான் வந்து பெனால்ட்டி வந்தது தான் எனக்கு மிச்சம்.
இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிலே பண்ணி, இன்னும் நான் ஐடிஎஃப்சி பேங்க்குக்காரனா நான் நம்புனேன்னா, இந்த 15,000 அப்படின்னு இருக்கிறது கண்டிப்பா 20,000 நான் வந்து பே பண்ற மாரி வரும். ஸோ நான் பழைய Flipkartஓட ஃப்ராட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட்ட காமிச்சிருப்பேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் 15,000 மட்டும் தான் நான் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ரூ. 15,518 தான் நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் ஏன் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னா, சரி ஐடிஎஃப்சி பேங்க்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். நமக்கு அதில ஆல்ரெடி அக்கவுண்ட் வேற இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சா, அவன் பண்ணவே இல்ல. இதில கஸ்டமர் கேர்ட்ட நான் கால் பண்ணி நான் வந்து பேசும்போது, ஒரு தமிழ்காரன் தான் பேசுறான். ஆனா நாய விட கேவலமா பேசுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறத அவன் காது குடுத்தே கேட்க மாட்டேங்கான். என்ன சொல்றான்னா, 4 எம்பிக்கு கீழ அத கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புங்கங்கிறான். 4 எம்பிக்கு கீழ கம்ப்ரஸ் பண்ண தெரியாத ஆளு நம்ம கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அத கம்ப்ரஸ் பண்ணும்போது அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து பிளர் ஆகுது. ஒண்ணுமே கிளியரா இல்ல. கிட்டத்தட்ட 78 எம்பி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப்ப நம்ம 4 எம்பிக்கு கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அதோட கிளாரிட்டி வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ அத வந்து சொன்னா, அவன் வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். 4 எம்பிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு, தமிழ்காரன் தான் இருக்கதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட்ன்னு சொல்லணும். கொஞ்சம் கூட நமக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணல. அவன் மெண்டல் மாரி பேசுனதையே சொல்லிக்கிட்டு இருக்கான் திருப்பி திருப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வரதையும் கவனிக்கல. ஆட்டோமேட்டிக்கா அவனே கால டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். சரி இதுக்கப்புறம் வந்து இவன்கிட்ட பேசியும் வேலைக்கு ஆகாது. இப்போ வந்துட்டு சிபில் ரிப்போர்ட்ட நான் வந்து டவுன்லோடும் பண்ணிட்டேன். நான் கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன். இவ்வளோ நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுனால நான் பண்ணிட்டேன். இப்போ படிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை யாராவது சொல்லிக் குடுத்து இந்த பேனோ பே லேட்டர் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? இதே மாதிரி படிக்காத என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரும் ஏமாந்துருக்காங்க. Flipkart அந்த ஐடிஎஃப்சி பேங்கோட ஃப்ராடில அதையும் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். சரி இதுக்கு மேல நம்ம ஐடிஎஃப்சி பேங்க்காரனையும் நம்ம நம்ப முடியாது. நான் வந்துட்டு 78 எம்பி சைஸ்ல நான் சென்ட் பண்ணும்போது மெயில் வந்து ரிட்டர்ன் ஆகுது ஒரு சில டைம்ல. இப்போ நான் வந்து வைஃபை யூஸ் பண்றேன். டைரக்ட்டா லேண்ட்ல போட்டு நான் சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது சென்ட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எம்பி சைஸ் அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இத ஷேர் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி சொல்லு அப்படின்னா, அவனுக்கு அந்த எளவும் தெரியல. ஸோ ஐடிஎஃப்சி பேங்கோட இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ராட் டீம் இருக்கு. இவனுங்க வேலையே செய்ய மாட்டானுங்க. உட்கார்ந்து தூங்கிட்டு 40 நாள் கழிச்சு நமக்கு ரீப்ளை பண்றான். நான் வந்து சென்ட் பண்ணி 20 நாள் கழிச்சு இந்த சிபில் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றவன் ஏன் மறுநாளே சொல்லியிருக்கலாம். ஆனா அதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு மெயிலுமே அவன் வந்து சென்ட் பண்ணல. இப்போ உங்களுக்கு அதோட மெயில் ப்ரூஃப காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண மெயிலு. ஸோ இதிலே பாருங்க. இது வந்து என்னோட ஆதார், பேனு, இது வந்து என்னோட சிபில் ரிப்போர்ட் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரூஃப் மொதற்கொண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதிலேயே. நான் வந்து சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியே அவனுங்க வந்து சமாளிக்கிறானுங்க. என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து பண்ணவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணேன். இவனுங்க வந்து பக்கா ஃப்ராடு. இவனுங்க வந்து நமக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாளும் நான் வந்து சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணேன். அப்போ வந்து இன்னொரு தமிழ் பர்சன் வந்து எடுத்தாரு. ஸோ அவங்ககிட்ட வந்து சொன்னேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி முதல்ல இருந்த பர்சன் கிட்ட இந்த ப்ராப்ளத்த சொல்றேன். அவன் கேரே பண்ண மாட்டேங்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து உங்களோட இன்வெஸ்டிகேஷன் டீம் மேல நம்பிக்கை இல்ல. அதனால என்னோட கம்ப்ளைண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. எனக்கு கம்ப்ளைண்ட்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்பவே எனக்கு ரூ. 549 எனக்கு பெனால்டி விழுந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு அது 20,000 ஆயிரும். இப்போ வந்து 15,000தோட போற நஷ்டம் எனக்கு 20,000க்கு இன்கிரீஸ் ஆயிரும். அது எனக்கு தேவையில்ல அப்படின்னா, அவன் அத பத்தி கேரே பண்ண மாட்டேங்கான். நீங்க சிபில் ரிப்போர்ட் அனுப்புங்க. நாங்க ஃபர்தரா என்குயரி வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நிலைமைக்காக, நம்மளோட கஷ்டத்துக்காகலாம் ஹெல்ப் பண்ண வரல. ஆக்சுவலா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா, அவன் எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களோட அமௌண்ட் எல்லாம் அவன் ரீஃபண்ட் பண்ணி தரமாட்டான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் வந்து போகுது அப்படிங்கிறத அவனுங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து வராம இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவனுங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பில்டப் போடுறானுங்களே தவிர, நம்மளோட ப்ராப்ளத்த சரி பண்ணி நமக்கு பணத்த திருப்பி வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுக்காக வந்து அவன் கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது நாள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 2வது நாளும் மறுபடியும் ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு கால் பண்ணி நான் வந்து சொன்னேன். ஸோ எனக்கு வந்து இது எதுவுமே ப்ராசஸ் வந்து வேண்டாம். நான் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் நான் Flipkartல வந்து பே பண்ணிட்டேன். நீங்க எனக்கு என்ஓசி மட்டும் ஜெனரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி நீங்க வந்துட்டு பே பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு தானே பே பண்ணியிருக்கீங்க, 1 டே வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ஓசி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் கேட்ட கொஸ்டினையும் காமிச்சிடுறேன். இதுல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Flipkartல அந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல ஏமாந்ததை பத்தி அவரே ஒருத்தர் வந்து டீட்டெயிலா மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவரோட லோனை க்ளோஸ் பண்ணியும் சம் அமௌண்ட் வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி சிபில வந்து ரொம்ப டவுன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்து அந்த சிபில நான் வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த 90,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி அவருக்கும் இங்க 90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90,000 அமௌண்ட்டை வந்துட்டு நான் ஐடிஎஃப்சி பேங்க்ல போயிட்டு டைரக்டா நான் வந்து பே பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தப்பை தான் நீங்க பண்ணாதீங்க. நான் ஐடிஎஃப்சி பேங்கை பத்தி ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தேன். ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப கேவலமா திட்டி அந்த அமௌண்ட்டை வந்து
வந்து வாங்குறதுக்கு அவங்க வீட்டில் போயிட்டு லேடிஸை டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்தது. அதை வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏமாந்துருக்காங்க, அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு பக்கா ஃப்ராடு அப்படிங்கிறதே முடிவு பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஒருத்தர், அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுத்திருக்காங்க பூர்விகா மொபைலில். இதை வந்து லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ப்ரூஃபோட காமிக்கணும்ல, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பாருங்கள் ஐடிஎஃப்சி பேங்க் தான், அவங்களோட பேரை ஹைடு பண்ணியிருக்கேன், லோன் அமௌண்ட்டையும் ஹைடு பண்ணியிருக்கேன், லோன் அக்கௌண்ட்டை. ஏன்னா இதை வச்சு அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபோன் வாங்கி அதுக்கான இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனில் அமௌண்ட் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டி கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, வலுக்கட்டாயப்படுத்தி கிட்டத்தட்ட 5500 மேலே பெண்டிங் இருந்த மொத்த அமௌண்ட்டையும் ஃபெனால்ட்டியோட பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பே பண்ண வேண்டியது 3000, ஆனால் 5500 பே பண்ண சொல்லியிருக்காங்க. சரி இவங்களும் வந்துட்டு இதோட முடிஞ்சிடும், உங்களுக்கு எந்த ஒரு லோன் அமௌண்ட்டும் இஎம்ஐ இருக்காது, இதை வந்து மொத்தமாக பே பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கடனை வாங்கி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. உங்களோட ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஃபெனால்ட்டி அமௌண்ட் 1137 ரூபா பே பண்ணாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷும் தெரியாது. ஸோ அவங்க அந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு லிங்க்கும் கொடுத்துருந்தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட் நம்பருக்குள்ள இந்த நம்பரை தூக்கி அதில் போட்டுட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில் ஓப்பன் ஆயிடுது. அதில் நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1133 ரூபா 37 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ ஃபெனால்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்தால் ஒரு லேடி கால் பண்ணி அவங்ககிட்ட மொத்த அமௌண்ட்டையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெனால்ட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை போட்டு அதை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இதை நம்ம பே பண்ணலை அப்படின்னா இந்த ஃபெனால்ட்டிக்கு மேலே ஃபெனால்ட்டியை போட்டு கிட்டத்தட்ட கூட்டிக்கிட்டே போவானுங்க. ஸோ இந்த ஒரு பிக்கெஸ்டான ஃப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போ தான் நானே யோசிக்கிறேன், ஐடிஎஃப்சி பேங்க் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்ததுன்னா ஸோ இவன் பேங்க்கில் போயிட்டு எதுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேமை கூட நான் வந்து பேஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்கையும் நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன் 2 வருஷமாக. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளத்தையும் பேஸ் பண்ணலை. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த பேனோ பைலேட்டரை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நான் சண்டை போட்டிருக்கிறேன். ஒருத்தங்க கூட நமக்கு சப்போர்ட் பண்ணல. இதில் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 லாங்குவேஜில் தான் பேச முடியும். ஸோ தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க மட்டும் தான் தமிழில் பேசுவோம். அதுக்கு மேலே கால் ஃபார்வர்ட் ஆகும்போது இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட துளி கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி எவனும் பேச மாட்டான். ஸோ டோட்டலாக ஐடிஎஃப்சி பேங்கை நம்பி இஎம்ஐயில் எந்த ஒரு இஎம்ஐலையுமே வந்து பூர்விகா மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மொபைல் கடையாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்துட்டு நீங்கள் லோன் வந்து எடுக்காதீங்க தயவு செஞ்சு. பர்சனல் லோனை நான் வந்து சொல்லலை, இந்த மாதிரி கஸ்டமர் டூராபிள் லோன், அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு நம்ம இஎம்ஐயில் வாங்குறோம் அந்த மாதிரி லோனை எடுக்காதீங்க. நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ண பிறகு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஃப்ராடு தனத்தை வந்து இவனுங்க அரங்கேற்றுவானுங்க. இது பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஐடிஎஃப்சி பேங்கோட ஃப்ராடு நிறைய இருக்குது. ஸோ இப்போ தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் நடந்த ஃப்ராடை உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் போராடி இவனுகிட்டலாம் பேசின பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது, சரி ஐடிஎஃப்சி பேங்க் இவ்வளோ பெரிய ஃப்ராடு பேங்க் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பேனோ பைலேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் க்ளோஸ் பண்ணாமல் டேரெக்டாக நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இந்த தப்பை வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, நான் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட பேனோ பைலேட்டரை கிளிக் பண்ணும்போது என்னோட ஃபெனால்ட்டி அமௌண்ட் இந்த 500 சில்லரை காமிக்குதுல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 549 ரூபாயும் காமிக்குது. அதே மாதிரி இந்த லோன் அமௌண்ட்டும் எனக்கு காமிக்குது. என்னால் அதில் நினச்சேன்னா நான் வித்தின் செகண்ட்லேயே வந்து பே பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் 10,000 மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுலேயும் அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நான் பே பண்ணால் வித்தின் செகண்டில் பே பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில், நமக்கு வந்துட்டு ஃப்ராடு தானே நடந்தது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நமக்கு பில் அமௌண்ட் காமிக்கிறான். இந்த அமௌண்ட் வந்து டேரெக்டாக நமக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் காமிக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் போய் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா இந்த லோன் அமௌண்ட்டை இங்கே ஸ்டேபிளாக காமிச்சிக்கிட்டே தான் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா இவன் வந்து அவனோட டைப் தான் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் இவங்ககிட்ட தான் எடுத்திருக்கீங்க, இல்லை இவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் மணி லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே இவங்ககிட்ட தான் பே பண்ணணும். நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதை தான் நம்மளோட கஸ்டமர் வந்து பண்ணியிருக்காரு. நான் இதை வந்து அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐடிஎஃப்சி பேங்க்கில் போய் க்ளோஸ் பண்ணியிருக்காரு மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணி. இப்போ வந்துட்டு
ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த லோன் அமௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நான் அனுபவம்லாம் படலை. ஆனால் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பெரிய ஃப்ராட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டுக்காக அதில் க்ளோஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டுக்காரனை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ளிப்கார்ட்லேயே போயிட்டு டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணேன். இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாத்தையும் பே பண்ணி இந்த லோன் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆயிருச்சு. என்னோட பேலன்ஸ் இந்த மாதிரி வரும்போது நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு நீங்கள் என்னைக்கு பே பண்ணீங்கன்னு கேட்டார். இன்றைக்கி தான் பே பண்ணேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு பேனோ பே லேட்டரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போயே க்ளோஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐடிஎஃப்சி பேங்கோட நம்பர் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி 1 டே ஆஃப்டரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி உங்களோட கிரெடிட் லிமிட் இதில் காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வித்தின் செகண்ட்லேயே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே வந்து உங்களோட லோன் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி வந்து ஜெனரேட் ஆயிரும். இந்த என்ஓசி வந்துட்டு உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, ஸோ கஸ்டமர் கேர்லேயே கேளுங்க எப்படி என்ஓசி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் பே பண்ணிட்டாரு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அது க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களோட அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஓடிபியில் உங்களோட மணி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பேனோ பே லேட்டரை யூஸ் பண்ணாமல் சும்மா தான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட பேனோ பே லேட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்பவே சேஃபு. என்ன தான் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா கூட நம்மளோட பணம் வந்து போயிடும். ஸோ எனக்கு வந்து 15,500 16,000 நான் ரீபேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டும் ஒரு ஃப்ராடு தான், ஐடிஎஃப்சி பேங்க்கும் ஒரு ஃப்ராடு தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ் யாராவது படிக்காதவங்க தெரியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி இஎம்ஐயில் பொருளை வாங்குறதுக்கு அதுவும் ஏதாவது ஒரு கடைகளில் போயிட்டு வாங்குறாங்க அப்படின்னா எந்த பேங்க் லோன் கொடுக்குறான் அப்படின்னு கேளுங்க. ஐடிஎஃப்சி பேங்க்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான். நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணாமல் இந்த அமௌண்ட்டை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா நம்மளோட சிபிலை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவான். இப்போ படிக்காதவங்க அவங்க எங்கேயுமே லோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த அமௌண்ட் வந்து அப்படியே போட்டு அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லோன் எடுப்போம், நம்ம வந்து ஒரு யங்கஸ்ட் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சர் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோம் லோனோ இல்லை வந்து ஒரு பர்சனல் லோனோ அப்ளை பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகி உங்களோட அக்கௌண்ட்டில் பெரிய அமௌண்ட்டாக காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம விவரம் தெரிஞ்சு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடிஎஃப்சி பேங்கை நம்பி டூராபிள் லோன் வந்து எடுக்காதீங்க. அதாவது இஎம்ஐயில் பொருளை வந்து எடுக்காதீங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்டு எப்படி ஒரு ஃப்ராடோ அதே மாதிரி தான் ஐடிஎஃப்சி பேங்கும். ஐடிஎஃப்சிலையும் இது மாதிரியான ஸ்கேம்லாம் இருக்குது, வெளியே தெரியாமல் இருக்குது. அதனால கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் நடக்கிற ஸ்கேம். நான் எப்படி வந்து பணம் வந்து லாஸ் பண்ணேன். என்னோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தர் வந்து 25,500 இது மாதிரி விட்டுருக்காரு. ஸோ இப்போ காசு இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மாத சம்பளமே 15,000 அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மணி லாஸ் அப்படிங்கிற ஒன்று ஆச்சுது அப்படின்னு வைங்களேன், அதை விட கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு மாத சம்பளம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே அதில் வந்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நான் வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த ஆக்கலாம் தெரியும், இவனுங்க பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 3 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறாங்க, அதனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ட்விட்டரை டேக் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். என்னோட ட்விட்டர் ஃபாலோ பேஜை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு டெய்லி ஃப்ளிப்கார்ட்டுக்காரனுக்கு கிட்டத்தட்ட 20 டேஸ் டேக் பண்ணி பார்த்தேன். அவனை ஃப்ராடுன்னு போட்டு அவ்வளோக்குள்ளே கேவலப்படுத்தி பார்த்தோம். அப்படி இருந்துமே கேரே பண்ணலை. ஏன்னா அவனுங்கெல்லாம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஆகிட்டானுங்க. அவனுங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் வரும்போது இந்த மாதிரி நம்ம போடுற ஒரு சின்ன விஷயம்லாம் அவனுங்க கம்பெனியை வந்து பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களோட பணம்
எப்போ வேணாலும் போகலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்து இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த டீட்டெயிலை எடுத்து சொல்லுங்கள். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏமாந்ததையும் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து அவங்கள பற்றி தப்பாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நான் இதில் அக்கௌண்ட்டும் வச்சு யூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். சேவிங் அக்கௌண்ட்டும் வச்சிருக்க தான் செய்கிறேன். ஆனால் இந்த ஆக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னைக்கு இந்த மணி லாஸ் அப்படிங்கிற ஒன்று ஆச்சுதோ அன்னையிலேருந்து அவனுங்கள அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறதே அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் அதில் ஒரு சில டிவி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கிறதுனால தான் இன்னும் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னும் கூடி சீக்கிரத்தில் அதுவும் நான் தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஃப்ராடு. முடிஞ்ச வரைக்கும் அதில் ஆர்டர் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பேனோ பே லேட்டர் யூஸ் ஆகலை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க, அவங்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின அவேர்னஸை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பணத்தை நீங்களே சேஃபாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.